கைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்க பார்த்துச்சு. ஒரு பதறாரு கடந்துட்டு வேற பார்த்தேன் கிராஸ் ஆச்சு இது அண்ணால் தான் கிராஸ் ஆச்சு. நாயை பார்த்துட்டு தான் சிறுத்தைங்கிறாரு, அல்லது சிறுத்தையை பார்த்துட்டு இல்லைன்னு சொல்கிறேன். கூடவே வந்து கொடுத்து விட்டு போயிட்டார் ஐயா. ஹே காய்ஸ், இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். ஆள் இல்லை, டயர்டாக இருந்துச்சுல. இதே வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து பைக் வந்து ரிப்பேர்னு சொல்லியிருந்தேன்ல. பைக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வாங்கிட்டு கூடுத்துட்டு போனோம். அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் ஒரு ட்ரிப்பு கிட்ட அந்த சொம்பி மாதிரி இருந்தேன். எப்படி சொம்பி மாதிரி இருந்தேன், எனக்கே பிடிக்கல. குளிக்கல. இப்போ குளிச் டைம் ஆல் பக்கா ரெடி கைஸ். அப்படி பைக்கர் மாதிரி போஸ்ட் கொடுத்துட்ருக்கேன். நான் இப்படி பைக் மேலே ஒரு ஹெல்மெட் வச்சு இப்படி காலை அப்படி வச்சா நம்ம பைக்கர் ஆகிடும். ஸோ இட்ஸ் டைம் இப்போ ஓட்டி பார்ப்போம் நம்ம மோட்டிப்பா எப்படி ஓட்டுறான்னு. அண்ட் லெட்ஸ் கோ. நல்ல வேலை சரி பண்ணாங்களே, அதே ஒரு பெரிய விஷயம். இட்ஸ் நாட் ஈஸி ஜாப். நடுக்காட்டில் எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். பார்த்தி ப்ரோ கரெக்ட் தானே ப்ரோ? ஆமாம், நம்ம காட்டில் என்ன உண்மையாலுமே ஒரு லக்குன்னு தான் சொல்லணும். லக்கு முன்னாடியே 1 கிலோமீட்டரில் ஆயிருக்கு. பத்தாவது நம்மளுக்கு ஒரு மெக்கானிக் கிடைச்சது ரொம்ப ஒரு மெக்கானிக் கிடைச்சது. அதுக்கப்புறம் வந்து அந்த டீ கடை பக்கத்தில் அது இருந்தது. எல்லாமே நம்மளுக்கு லக்காகவே அமைஞ்சிச்சு. இல்லாட்டினா ரொம்ப கஷ்டம் கைஸ். 1000 கிலோ பக்கத்தில் கிடையாது. நம்ம ஒன்றும் தெரிஞ்ச ஊரும் கிடையாது. என்ன போய் பேச முடியும்? ஒன்றும் பேச அவங்க கேட்குற காசை கொடுத்தணும். இங்கே அவ்வளோ ஒன்றும் ப்ராப்பராக இங்கிலீஷும் பேச மாட்டாங்க. ஆமாம். ஓகே, லெட்ஸ் கோ. த பைக் இஸ் ரெடி. சரி பண்ணி கொடுத்தோம். அது வரைக்கும் பெரிய சந்தோஷங்க. இல்லாட்டினா அவ்வளோதான். என்ன ஆகுறது? என்னடா க்ளவுஸ் எல்லாம் போட்டு எல்லாம் பக்காவாயிட்டீங்க. ரொம்பலாம் குளிரில். ஸோ தட் தேவைப்படாது அப்படின்னு நினைக்கிறேன். கண்ணாடி ரொம்ப முக்கியம். இந்த கண்ணாடி ஹெல்மெட்டை போட்டு கண்ணாடி போடுறதுலாம் பெரிய கஷ்டங்க. இல்லை, இந்த மாதிரி கண்ணாடி போட்டிருக்கேன் பசங்க மட்டும் தான் தெரியும் எனக்கு. அவ்வளோலாம் அப்பா. இப்போ பைக்கு மாதிரி இருக்கு. பெண்டான மாதிரி தான் இருக்கு வீல். ரொம்ப இல்லை, லைட்டாக. பரவாயில்லையா? இதோ இருக்கே, பக்காவாக இருக்கு. லைட்டாக சைடு வாங்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. $2000 கொடுத்துருக்கலாம், பரவாயில்ல. 2500 கேட்டார், கொடுத்தாச்சு. இந்த மகாபலீஸ்வரில் பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு நடுவில் ஒரே ஒரு பெட்ரோல் பம்ப் தான் இருக்குது. ஸோ தட் கொஞ்சம் லைன்லாம் நிற்கணும். தெரியுதா? கொஞ்சம் லைனில் தான் நிற்கணும். இது வந்து பெட்ரோல் இல்லை, இன்றைக்கி தான் இங்கே பெட்ரோல் இருக்குது. ஸோ தட் நீங்கள் கீழே ஃபில் பண்ணிட்டு வரதே நல்லது எனக்கு தெரிஞ்சு. நேற்று நைட்டு இங்கே பெட்ரோல் இல்லை, எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரிசர்வில் தான் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து நேற்று போட்டனால எனக்கு பிரச்சனை இல்லை. அதனால் கீழே போட்டு வந்துடுங்க. இந்த பெட்ரோல் பம்பில் இப்போ இருக்கும் இருக்காதுன்னு தெரியாது. பிகாஸ் இது சவுந்தர ஃபில்லிங் ஸ்டேஷன் கிடையாது. எப்போயுமே உங்களுக்கு குட் சர்வீஸ் தரதுக்கு.
இப்படி ஐயோ ஐயோ அட்லீஸ்ட் ஒரு வியூ பாயிண்டாச்சும் பார்த்துடணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு இருக்கும். ஸோ பெட்ரோலை போட்டுட்டு வியூ பாயிண்ட் போகிறோம். உங்களுக்கு நான் சூப்பராக காமிக்கிறேன். ஓகேவா? லட்சு கோ. செம்ம பாயிண்ட். சிறுத்தெல்லாம் போட்டிருக்காங்க. அப்படியே கீழே லேக்கா என்னடா இது பிரம்மாண்டமா இருக்கு, சூப்பரா இருக்குல்ல. செதுக்கின மாதிரி இருக்கு. ஒரு டீயை குடிச்சா ஜம்முன்னு இருக்கும். இவங்க நான் மட்டும்தான் இந்த ட்ரிப்பில் டீயை குடிக்கிறேன், இவங்க குடிக்க மாட்டேங்கிறாங்க. நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 2 டீ வேணும்ப்பா. வைல்ட் அனிமல்ஸ் கிராசிங் ஜோன் கோஸ்ட் சிறுத்தை. நாங்கள்லாம் தெரியாது. சரி நீ இதுக்கு வந்துடாத, கஷ்டப்படுவேன். எங்கள் என்ன பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி பார்த்துப்போம். இது நான் ஏறப்போகிறேன். ஹெல்மெட் போட்டுச்சு பாருங்க. இது ஆக்சுவலா இது எப்படின்னா வாவ் நரகம் மாதிரி இருக்கு. செம்ம சூப்பரா இருக்கு. பட்டில் வர மாதிரி தான் இருக்கு. அங்கே பாருங்க, அங்கெல்லாம் பாருங்க, சூப்பரா இருக்கு. இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப். இந்த மாதிரி ஒரு எங்க ப்ரோ என்ன ஆச்சு? ஏதோ கிராஸ் ஆன மாதிரி இருந்துதான். வாங்க பயப்படுறாரு. பார்த்தீங்கன்னா இங்கே அனிமல் கிராசிங் சொன்னால் ஏதோ கிராஸ் ஆன மாதிரி இருந்துச்சுங்கிறாரு. அதனால வந்து தலைவர் பதறாரு. கடந்துட்டு வேற பார்த்தேன், ஏதோ கிராஸ் ஆச்சு இது அனிமல் தான் கிராஸ் ஆச்சு. நாயை பார்த்துட்டு தான் சிறுத்தைங்கிறாரு. அல்லது சிறுத்தையை பார்த்துட்டு இல்லைன்னு சொல்கிறேன். கூடவே வந்து கொடுத்து விட்டு போயிட்டார் ஐயா. இந்த இடம் பார்க்கவே ஒரு மாதிரி தாங்க இருக்கு எனக்கு. டேய் யாராச்சும் சொல்லுங்க, வெளியே வாங்கடா, எட்டி பார்க்காதீங்கடா. ப்ரோ வாங்க சீக்கிரம் இடத்த கழிப்போம். இவங்க வேற சிறுத்தைட்டு டைலாக்லாம் அடிச்சனடா. வாவ் செம்மையா இருக்குல்ல. பயந்துட்டான்னு நினைக்கிறேன். நம்ம கோபால் இருக்கார்ல, கோபாலு அவன் த்ரில்லிங்காக இருக்கு. இது என்னடா வியூ பாயிண்ட்டுக்கு போகிற மாதிரி தெரியல, இது வேற எங்கேயோ போகிற மாதிரி இருக்கு எனக்கு. கேஸ்டல் ராக் பாயிண்டா? Yes, we have arrived to some point. In a point, இது ஒரு பாயிண்ட். எல்லாம் ஹிந்தியில் இருக்கே, தமிழ் இங்கிலீஷில் கூட ஒரு போர்டை காணாங்க. எல்லாம் இங்கிலீஷில் ஹிந்தி. ஆர்த்தூர் சீட் பாயிண்ட் அப்படின்னு ஒரு பாயிண்டாங்க, பார்த்துக்குங்க. அந்த பாயிண்ட் இஸ் நேம் பார்த்து சார் ஜார்ஜ் ஆர்த்தூர், கவர்னர் ஆஃப் பாம்பே. இங்கே படிச்சிருக்கேன் அந்த ஆர்த்தூரை பற்றி. நீங்களாம் படிச்சிருக்கீங்களா? ஆமாண்டா சார், ஆர்த்தூர் அப்படின்னு சொல்லி நான் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருக்கேன். அவருக்கு அப்புறம் இப்போ நேம் வச்சுருக்காங்களாம். த நேம் இஸ் சார் ஜார்ஜ் ஆர்த்தூர், கவர்னர் ஆஃப் பாம்பே. கவர்னர் ஆஃப் பாம்பே பிரசிடென்சி ஃப்ரம் 1841 டு எங்கள் ஹிஸ்ட்ரி மேம் ஞாபகம் வருது. மேம் மிஸ் யூ மேம். ரொம்ப நாள் சின்ன வயசில் உங்களை பார்த்தது, அதுக்கும் பார்க்க முடியல மேம். நான் வந்து ஸ்கூல் பார்க்க வந்தால் நீங்கள் திருப்பி எனக்கு ஹிஸ்ட்ரி சொல்லிக் கொடுங்க. ஓகே? எஸ்.
ஓ மை காட். போமா இங்கே இந்த இடத்துல என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். இவ்வளோ தூரம் ஓடிட்டு வந்தேன். இந்த இன்னோவேஷன்கிட்ட கேட்கணும். காய்ஸ், ஆர்த்தூர் பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். அத்தாடி இந்த கல் அந்த வீடு டிஃப்ரெண்ட்டாக இருக்குப்பா. பாறை மலை மாதிரி இருக்குல்ல, அதனால லைக் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. கீழே நடக்கணும் போலே. ஒரே பனி மூட்டமாக இருக்குது. என்ன பாயிண்டில் போய் என்னத்தை பார்க்க போகிறோம்? நானும் ஒன்றும் பார்க்க போகிறதில்ல, இன்னும் சொல்லி நீங்களும் ஒன்றும் பார்க்க போகிறதில்ல. அதுக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டு சும்மா போக முடியுமா? வாங்க போய் பார்ப்போம். எல்லாம் ஒரு சுவாரஸ்யம் வாழ்க்கையில். என்ன சொல்றீங்க அப்பாடி? Do not risk your life for a photograph. ரொம்ப ரொம்ப உண்மையான பாயிண்ட்டு. இதுலேயே நிறைய பாயிண்ட் இருக்கு போலப்பா. ஒரு பக்கம் வண்டி போகுது, அதையும் சுற்றிட்டு போறிய. இப்படி போக அதெல்லாம் சுற்றிட்டு போகிறான் தெரியல. தாடி இதானா அந்த ஆர்த்தூர் பாயிண்ட்டு? எல்லாமே ஒரே மாதிரி தான் தெரியுது. அங்கே போனால் ஆத்தாடி அங்கே நடுவில் பச்சையாக இருக்குது. வா, பார்க்க செம்மையாக இருக்குப்பா. ஆத்தாடி பிரம்மாண்டமாக இருக்கு. ப்ரோ பிரம்மாண்டமாக இருக்குல்ல? பிரம்மாண்டமாக இருக்குல்ல? ஒரு கூட இருக்காது போல. ஆத்தாடி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அங்கே ஒரு வியூ பாயிண்ட்டு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்கிட்டிருந்து பார்த்தோம் ஃபாகு தான். வா, வந்ததுக்கு ஒரு வியூ பாயிண்ட் பார்த்தாச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். நைஸ், திஸ் இஸ் a குட் பிளேஸ். மகாபலேஸ்வர் வந்து பார்க்கணும்னு சொல்லாதீங்கப்பா. டூர் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் நம்ம மகாபலேஸ்வருக்கும் வந்தாச்சு. ஓகேவா? கண்ணு தூரம் வரைக்கும் மழை இருக்குது. பார்த்துட்டீங்களா? போதுங்களா? இந்த ஷாட் ஓகேவா? பட் ஆக்ஷன் க்ளோஸ். Fired all of the bullets. Yeah, you shot me through the heart. I don't wanna go, don't wanna know, but I keep coming back for more. Crashing down in the rain, all things are burning up in flames. We're going under, bang bang like thunder, bang bang like thunder. Crashing down in the rain, our love will never be the same. கைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்க பார்த்துச்சு. என்ன பெஸ்ட் தவிச்சிட்டான். இப்போ தான் புதுசாக ஒரு ட்ரோன் வாங்கியிருக்கான். முன்னாடி இருக்க ட்ரோனே உடஞ்சி தண்ணியில் விட்டுட்டாப்புல. ஸோ தட் அடுத்த ட்ரோனை என்ன பண்ண போகிறாப்புலன்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப, பறந்துட்டு இருக்கப்ப இது கட் ஆயிருச்சு. அப்போ வந்து அவரோட மூஞ்சியை கேப்சர் பண்ணணுமே, இவ்வளோ அழகாக இருந்தாப்புலன்னு. எக்ஸ்பிரஷன் தெரியாது, எக்ஸ்பிரஷன் தெரியாது, மனசுக்குள்ளே தான் அந்த கஷ்டம் தெரியும். ஸோ தட் நல்ல வேலை இப்போ ரிட்டன் ஆகிட்டுருக்கு. ஸோ தட் இன்னோவேஷன் ப்ளஸோட ட்ரோன் ஜஸ்ட் மிஸ். இல்லாட்டி அவ்வளோதான், திருப்பி ஆறு ஊஹூ சொல்லு அந்த மாதிரி பண்ணுவீங்களா? அந்த மாதிரி பண்ணேன். ஹே காய்ஸ், பார்த்தீங்கன்னா சரியான வியூ பாயிண்ட்டு மாசாக இருக்குது. என்ன தான் நான் உங்களுக்கு ட்ரோன் ஷாட்டு இந்த ஷாட்டு எல்லா ஷாட்டு நேரில் பார்த்தாலுமே, இந்த வீடியோவில் பார்த்தாலுமே அந்த நேரில் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. சரியான சன்செட்டு. ஓ மை காட், பார்த்தி ப்ரோ எப்படி இருக்கு? சொல்லவே முடியல, சொல்ல வார்த்தை இல்லை, வார்த்தை கிடைக்கல. ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப வெளிச்சமாக இருந்துச்சு. பட் சூரியன் குறைஞ்சி அப்படியே உள்ளே இறங்குது. அங்கே வேறு லெவல் சன்செட்டுங்க. சூப்பராக இருந்துச்சு, பக்காவான சன்செட்டு. ரொம்ப இந்த பாயிண்ட்டு கண்டிப்பாக வாங்க. ஆர்த்தூர் சீட்டாக ஏதோ சொல்கிறாங்க, ஆர்த்தூர் சீ பாயிண்ட்டாக வேறு லெவல் சன்செட். ரொம்ப நாள் கழிச்சு இந்த கொரோனாலாம் கழிச்சிட்டு ஒரு சன்செட் இந்த மாதிரி பார்க்கறது வந்து செம்ம சூப்பர் 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 சன்செட். ஓகேயா? பார்த்துறீங்களா? நீங்களே என் கூட சேர்ந்து பார்த்தீங்களா? சமத்து பர்சனாக உட்காந்து வீட்டில் உட்காந்து பாருங்கள். ஓகேவா? மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பெல் ஐக்கன் தட்டிங்களா? ஓகே, எல்லாமே நீங்கள் பாருங்கள். ஹே கைஸ், பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனில் வந்து இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். வேறு லெவலில் சன்செட் பார்த்தது ஹாப்பினஸ்லேயே வந்து இந்த வீடியோ நான் முடிக்க போகிறேன். ஸோ வெரி 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 ஸோ ஹாப்பி. பார்த்தீங்கன்னா வந்து பைக் ரிப்பேர் ஆச்சு, அதுக்கு செலவாச்சு, அதெல்லாம் சரி. பட் இருந்தாலும் நம்ம சன்செட்டை பார்த்து மாதம் முடிச்சாச்சு. இதே எனர்ஜி இதே ஃப்ளோவோட உங்களை அடுத்த vlogல சந்திக்கிறேன். அது வரைக்கும் இந்த சன்செட்டை பார்த்து ரசிச்சுட்டே இருங்க. 2 நாளில் வீடியோ வராட்டி பழைய வீடியோலாம் பார்த்துட்டே இருங்க. ஓகேவா? ட்ரிச் 10 பை 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 பை. மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். கைஸ், நேற்று இந்த கடையில் நாங்கள் சாப்பிட்டோம், திருப்பி இதே கடையில் சாப்பிட்றோம். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. மிளகா அருமை அருமை.